வணக்கம் மக்களே, உங்களை அனைவரையும் என் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த சேனல் இன்ட்ரஸ்டன்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு புதியதாக இருக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் பல புதிய, பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை காணலாம். என்னுடைய சேனல் மூலம் நீங்கள் பெறப்போகும் தலைப்புகள் லைஃப் யூஸ்ஃபுல் ஸ்டோரி தொடர்பான அனைத்தையும் சுலபமாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ளலாம். இது அனைத்துக்கும் உங்களின் ஆதரவும் தாராளமான கருத்துக்களும் மிகவும் முக்கியமானவை. உங்கள் ஆதரவை எனக்கு தொடர்ந்து வழங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் செய்யவும் நம்மோடு இணைந்து பயணியுங்கள். ஒவ்வொரு நாளும் புதியவை கற்றுக்கொள்ளுங்கள். பருவ பரிமாணங்கள் 1990கள் மற்றும் 2000களின் குழந்தைகள் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் மறக்க முடியாத மாற்றங்களை சந்தித்தனர். அவற்றின் வாழ்க்கை, கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு வழக்கங்கள் வெகுவாக மாறியன. 90கள் மற்றும் 2K குழந்தைகள் என்றாலே இது சாதாரணம் போலத் தோன்றினாலும் இருவருக்கும் மத்தியிலான வாழ்க்கை அனுபவங்களின் வேறுபாடு அதிகம். தகவல் ஆதாயம் 90கள் குழந்தைகளுக்கு தகவல் பெறுவது கடினம். நூலகங்கள் அல்லது புத்தகங்கள் வழியாகத்தான் முடிந்தது. ஆனால் 2K குழந்தைகள் ஒரு கிளிக் மூலமாகவே அவர்களின் கையில் அனைத்து தகவல்களும் கிடைத்தன. தொழில்நுட்ப வளர்ச்சி 90களில் கிட்ஸ் முந்தைய பொழுதுபோக்குகளை பொறுத்து ரேடியோ, டிவி போன்றவற்றில் ஈடுபட்டார்கள். தொலைக்காட்சி கட்டுப்பாடான நேரங்களில் மட்டுமே கிடைத்தது. ஆனால் 2K கிட்ஸ் இணையம் மூலம் விரைவில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களுடன் விரைந்து இணைந்தனர். விளையாட்டுக்கள் 90கள் கிட்ஸ் திரும்பிவரமாட்டாத உண்மையான விளையாட்டுக்களை, கைகளை சுதந்திரமாக கொண்டு புட்டு, கோலி, கபடி, கிரிக்கெட் என வெளியில் விளையாடினார்கள். ஆனால் 2K கிட்ஸ்கள் வீடியோ கேம்ஸ்களையும் பப்ஜி, ஃபோர்ட்நைட் போன்ற டிஜிட்டல் விளையாட்டுகளிலும் பெரும்பாலான நேரத்தை செலவழிக்கிறார்கள். சந்தேஷ மற்றும் நம்பிக்கை முறை 90கள் கிட்ஸ்கள் பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்கள் சொல்லும் தகவல்களை நம்பினார்கள். ஆனால் 2K கிட்ஸ் கூகுள் மூலமாக எந்த விவகாரத்தையும் சுயமாக ஆராய்ந்து தீர்மானிக்கின்றனர். கல்வி முறைகள் 90களில் கல்வி முறைகள் வரம்பின்றி மாறவில்லை. படிக்க வேண்டும் என்றால் பள்ளிக்கூடம் மற்றும் பாடசாலைக்கு செல்வதே வழக்கம். ஆனால் 2K கிட்ஸ்களுக்கு ஆன்லைன் பாடங்கள், உபயோகப்படுத்தக்கூடிய பல்வேறு செயலிகள் மற்றும் கோர்ஸ்கள் கிடைத்தன. டிவி நிகழ்ச்சிகள் 90கள் கிட்ஸ் சின்னத்திரை நிகழ்ச்சிகளை வெறித்தனமாக பார்த்தனர். சந்திரலேகா, சித்தி, தில்லு முல்லு போன்றவற்றை இன்புற அழுத்தமாக கண்டு ரசித்தனர். 2K கிட்ஸ் தற்போது OTT பிளாட்ஃபார்ம்களில் படங்களை பார்க்கிறார்கள். திரைப்படங்கள் சினிமா என்று சொன்னவுடன் 90களில் கிட்ஸ் குடும்பத்தோடு சேர்ந்து திரையரங்கில் படம் பார்க்கினர். ஆனால் 2K கிட்ஸ் பல முறை நேரடியாகவே நெட்ஃபிளிக்ஸ் அல்லது அமேசான் பிரைமில் தான் பார்க்கின்றனர். உறவுகள் மற்றும் பொழுதுபோக்கு 90கள் கிட்ஸ்கள் குடும்பத்தில் அனைவருடனும் ஆழமான உறவுகளை கொண்டிருந்தனர். பண்டிகைகளிலும் நண்பர்களுடன் நேரடியாக விளையாடினார்கள். 2K கிட்ஸ்களுக்கு பல உறவுகள் இணையத்தின் வழியாக மட்டும் சாத்தியம். புத்தகங்கள் மற்றும் வாசிப்பு பழக்கம் 90கள் கிட்ஸ்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை அதிகம் வாசித்தனர். ஆனால் 2K கிட்ஸ் இப்போது மிகச் சிலரே அதிக வாசிப்பில் ஈடுபடுகிறார்கள். கதைச்சொல்லல்கள் குழந்தைகளுக்கு 90களில் பேரப்பிள்ளைகள் தாத்தா, பாட்டியிடம் இருந்து கதைகள் கேட்டு கற்கிறார்கள். ஆனால் 2K கிட்ஸ்களுக்கு ஆடியோ புக்கள் மற்றும் யூடியூப் ஆகியவை புதிய கதை சொல்வதை நிகழ்த்துகிறது. சினிமா பொழுதுபோக்கு 90கள் கிட்ஸ்கள் திரையரங்கில் சென்று படம் பார்த்த அனுபவத்தை கொண்டிருந்தார்கள். ஆனாலும் 2K கிட்ஸ் டிஜிட்டல் தளங்களில் நேரடி ஸ்ட்ரீமிங் மூலம் எந்த நேரத்திலும் படம் பார்க்க முடிகிறது. கல்வி மற்றும் தொழில்நுட்பம்
1990களில் கல்வி முறைகள் மாணவர்களை மனதில் திணிப்பது போல் இருந்தது. ஆனால் 2K கிட்ஸ்கள் கற்றல் முறை மற்றும் அணுகுமுறையில் பெரிய மாற்றங்களை சந்தித்துள்ளனர். கைத்தொலைபேசிகள் 90களில் கிட்ஸ்களுக்கு கைத்தொலைபேசி என்பது அரிது. ஆனால் 2K கிட்ஸ் பிறந்த நேரத்திலிருந்தே ஸ்மார்ட் போன்கள், சமூக ஊடகங்களுடன் இணைந்துள்ளனர். தாய்வழி மொழி 90கள் கிட்ஸ்களுக்கு தாய்மொழி பேசுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் 2K கிட்ஸ்கள் அதிகம் ஆங்கிலத்தில் பேசும் பழக்கம் கொண்டுள்ளனர். வேலைவாய்ப்புகள் 90கள் கிட்ஸ்கள் பெரும்பாலும் பாரம்பரிய வேலை வாய்ப்புகளை நோக்கி இருந்தனர். ஆனால் 2K கிட்ஸ்கள் தொழில்நுட்பம் சார்ந்த புதிய தொழில்களில் அதிகம் ஈடுபடுகின்றனர். குடும்பம் மற்றும் நண்பர்கள் 90களில் குடும்பம் முக்கியமாக இருந்தது. ஆனால் 2K கிட்ஸ்களுக்கு நண்பர்கள் மற்றும் டிஜிட்டல் சமுதாயம் முக்கியமானது. பண்பாட்டு மாற்றங்கள் 90கள் கிட்ஸ் பெரும்பாலும் பாரம்பரிய கலைகளை பாராட்டினர். ஆனால் 2K கிட்ஸ்கள் நவீன கலாச்சாரங்களில் அதிகம் ஈடுபடுகிறார்கள். குடும்ப பந்தங்கள் 90கள் கிட்ஸ்களுக்கு குடும்பம் என்றால் அதுவே உறவுகளின் ஆழமான மையம். ஆனால் 2K கிட்ஸ்களுக்கு சமூக வலைதளங்கள் மேலும் முக்கியம். காதல் மற்றும் உறவுகள் 90கள் கிட்ஸ்களுக்கு காதல் மெல்லிய மற்றும் சுறுசுறுப்பானது. ஆனால் 2K கிட்ஸ் இப்போது சமூக ஊடகங்களில் அன்பை விரைவாக பகிர்ந்து கொள்கிறார்கள். கம்ப்யூட்டர் பயன்பாடு 90கள் கிட்ஸ்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்தத் தொடங்கினர். ஆனால் 2K கிட்ஸ்களுக்கு பிறந்தது முதலே டிஜிட்டல் உலகம் ஒரு முழு பகுதி. சமூக ஊடகங்கள் 90கள் கிட்ஸ்களுக்கு டிவி, ரேடியோ போன்ற பழமையான ஊடகங்கள் வழியாக தகவல் கிடைத்தது. 2K கிட்ஸ்களுக்கு இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற தளங்கள் முக்கியமான ஊடகங்களாகி விட்டன. மொழி மற்றும் கலாச்சாரம் 90கள் கிட்ஸ்கள் தாய்மொழியில் உரையாடுவதை உற்றுவிட்டனர். ஆனால் 2K கிட்ஸ்கள் ஆங்கிலத்தில் அதிகம் பேசுகின்றனர். பொழுதுபோக்கு முறைகள் 90கள் கிட்ஸ்கள் திரைப்படங்கள், பாடல்கள் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தினர். ஆனால் 2K கிட்ஸ் வெறுமனே OTT தளங்களில் நேரத்தை செலவிடுகின்றனர். போக்குவரத்து மற்றும் பயணம் 90கள் கிட்ஸ்களுக்கு பொது போக்குவரத்து முக்கியமாக இருந்தது. ஆனால் 2K கிட்ஸ்கள் டாக்ஸி சேவைகள் மற்றும் சுயமாக வாகனம் ஓட்டுகிறார்கள். பழைய மற்றும் புதிய உலகம் 90கள் கிட்ஸ்கள் பழைய பாரம்பரியங்களை மதித்து வந்தனர். ஆனால் 2K கிட்ஸ்கள் புதிய உலகை ஆர்வமாக எதிர்கொள்கிறார்கள். வேலை மற்றும் தொழில் 90களில் கிட்ஸ் வழக்கமான வேலை வாய்ப்புகளை நோக்கினர். ஆனால் 2K கிட்ஸ் தொழில்நுட்பம் சார்ந்த புதிய தொழில்களை ஆராய்கிறார்கள். தகவல் அறிவு 90கள் கிட்ஸ்களுக்கு தகவல் பெறுவது குறைந்தது. 2K கிட்ஸ்களுக்கு தகவல் அலைகள் மிகுந்தன. சமுதாயம் 90கள் கிட்ஸ்களுக்கு சமூக உறவுகள் ஆழமாக இருந்தது. ஆனால் 2K கிட்ஸ்களுக்கு சமூக ஊடகங்கள் மூலம் அவை இலகுவானவை.